நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 415வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமையிருக்கின்றது. குரலவு முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இழுக்க உடையுளி ஊன்றுகோல் அற்றோ ஒழுக்கமுடையார் வாய்சொல். இழுக்க உடையுளி ஊற்றுகோல் அற்றோ ஒழுக்கமுடையார் வாய்சொல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொற்கள் வழுக்கலுடைய சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் உதவும். ஒழுக்கமுடைய படித்த கல்வியாளுடைய வாய்ச்சொற்களை நாங்கள் கேட்போமாக இருந்தால், அது ஒரு சேற்று நிலத்தில் நாங்கள் வழுக்கி விழுகின்ற பொழுதோ, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தடுக்கி விழுகின்ற பொழுது எவ்வாறு ஒன்றை பிடித்து நாங்கள் ஏதோ கோலையோ அல்லது கயிற்றையோ பிடித்து மேலே வருகின்றது போலே, அந்த சான்றோர்கள் கூறிய வாய்ச்சொற்கள் நல்ல சொற்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இழுக்க உடையுளி ஊன்றுகோல் அற்றோ ஒழுக்கமுடையார் வாய்சொல் என்ற குரலுக்காக அதே சாயலிலே ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கமுடையவரின் அறிவானது உதவும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்ல படித்த கல்வியாளர்கள், ஒழுக்கமுடையவர்கள், அறிவுடையவர்கள், சான்றோர்கள் கூறிய வாய்ச்சொற்கள் நல்ல சொற்கள் எங்களுக்கு நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே நாங்கள் தடுக்கி விழுகின்ற பொழுதோ வழுக்குகின்ற பொழுதோ நாங்கள் மேலே வருவதற்கு ஏதாவது ஒன்று உதவி செய்யும். அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை மீண்டு வருவதற்கு இவ்வாறு சான்றோர்கள் கூறிய வாய்ச்சொற்கள் எங்களுடைய அந்த சந்தர்ப்பத்திலே உதவும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் இழுக்க உடையுளு ஊன்றுகோல் அற்றோ ஒழுக்கமுடையார் வாய்சொல் என்ற குரலுக்காக சற்று வித்தியாசமான உரைநடையிலே அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கற்று ஒழுக்கமிக்கவரின் வாயிலிருந்து பிறந்த சொற்கள் வழுக்கும் தரையில் ஊன்றுகோல் உதவுவது போல் துன்ப நேரத்தில் உதவும். கற்றறிந்த மூத்தவர்கள், நல்ல அறிவுமிக்கவர்கள், சான்றோர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வாறு உதவுமாக இருந்தால், அது எங்களுடைய செவி வழியை சென்று நாங்கள் எப்போது நாங்கள் வாழ்க்கையிலே தடுக்கி விழுகின்றோம் அல்லது சேற்று நிலத்தில் நாங்கள் வழுக்குகின்ற பொழுது ஒரு கம்பையோ அல்லது தடியை பிடித்து ஊன்றி மேலே வருவதற்கு அது பயன்படுகின்றதோ, அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தடுக்கி விழுகின்ற பொழுது சான்றோர்கள் கற்றறிந்தவர்கள் சொன்ன அந்த ஒழுக்கமிக்க சொற்கள், நல்ல சொற்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அது உதவும் என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய இழுக்க உடையுளி ஊன்றுகோல் அற்றோ ஒழுக்கமுடையார் வாய்சொல் என்ற குரலுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்த்தோம். நல்ல சான்றோர்கள், கல்வியாளர்கள், கற்றறிந்தவர்கள் சொல்லுகின்ற சொற்களை நாங்கள் கேட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செவி வழியை கேட்டு நாங்கள் கிரகித்துக் கொள்வோமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தடுக்கி விழுகின்ற பொழுதோ வழுக்குகின்ற பொழுதோ நாங்கள் பிடித்து மேலே வருவதற்கு அந்த சொற்கள், அந்த வழிகாட்டல்கள் எங்களுக்கு உதவும் என்பதைத்தான் இன்றைய குரல் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. இழுக்க உடையுளி ஊன்றுகோல் அற்றோ ஒழுக்கமுடையார் வாய்சொல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.